அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். இந்த மாத நவ கிரகங்களின் பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்வியல் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசுன்னா அதாவது அன்பு வைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லாருடைய புகழ், சந்தோஷம், செல்வாக்கு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. நாம் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் மற்றவங்கள ஒரு பொசிஷனில் உருவாக்குறதுல நாம் ஒரு குறியாக இருப்போம். இது இயல்பான குணம் இந்த தனுசு ராசிக்காரருக்கு உண்டு. அதே மாதிரி கூட பிறந்தவர்கள், அதே மாதிரி பெற்றவங்களுக்கு அவங்க மேலே அதிகமாக அன்பு வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க தான் தனுசு ராசி. என் கணவன் நல்லா இருந்தால் போதும், என் மனைவி நல்லா இருந்தால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், இதெல்லாம் இல்லைங்க. நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கூட வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது நண்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்ன்ட்டு, அதாவது மற்றவங்க மேலேயும் அக்கறை வைக்கக்கூடிய தெரிஞ்ச ராசி தனுசு ராசி. ஆனால் இந்த தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் 9வது வரக்கூடிய அக்னி தத்துவ ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடம் வளர்ச்சி அடையும். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கே சேர்ந்தாலும் அந்த இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒரு பெண் ராசியாக இருந்ததுன்னா புகுந்த வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா நாம் திருமணம் பண்ண குடும்பத்தையும் வாழ வைக்கணுங்கிற ஒரு நல்ல மனசோட தன் மனைவியும் வச்சு அற்புதமாக, அதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. ஆனால் இவ்வளவும் இருந்தாலும் உங்களுடைய நவ கிரகங்களின் சமீப கால பெயர்ச்சிகள் 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, அர்த்த அஷ்டம சனி. இன்னொன்று பார்த்தோம்னா, இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா குரு பகவான் 7ஆம் பாவகத்தில் இருந்தார். இப்போ 8ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. உங்களுடைய 12ஆம் அதிபதியும், அதாவது 5ஆம் அதிபதியும் செவ்வாய் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருப்பார். புதன் வக்ர நிலையில் 7ஆம் இடத்துக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டு சம்மந்தப்பட்ட, நட்பு சம்மந்தப்பட்ட விதத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இனிமேல் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு இந்த மாதம் நினைச்சாலும் கொஞ்சம் அது கடினமாக இருக்கும். அப்போது இந்த மாதத்தில் நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இடம் மாறுதல்கள் பண்ணலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ரீதியில் பார்க்கும்போது, அதாவது 7ஆம் பாவகத்தில் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது பயணங்களால் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு பயணங்களை குறைக்கிறது நல்லது. இடம் மாற்றங்கள், ஒரு வேலையினால் மாற்றம், ஒரு வெளியூர் போகிறத பற்றி யோசனை பண்ணுறது, அப்புறம் ஒரு ட்ராவல் சுச்சுவேஷன்கள் நம்ம உருவாக்குறது, ஒரு பயணங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் முடிக்கலாம் அப்படின்னு செய்கிறது, இதில் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லது. சரிங்களா? 9ஆம் பாவகத்தில், அதாவது கேது சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பாக்கியஸ்தானம், அதாவது இது கூட பிறந்த ஒரு பிறப்புகள்கிட்ட, அதாவது சில பிஸ்னஸ் ரீதியிலையோ, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ, இல்லை நம்மளுடைய சொத்து ஆஸ்தி ப்ராப்பர்ட்டி இது இல்லாமல் நம்ம சரிப்படுத்திக்கலாம், இல்லை நம்ம கொடுத்தது கேட்கலாம் அப்படிங்கிறது, அல்லது ஒன்றா இருக்கிறத தனியாக பிரிச்சுக்கலாம் நினைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது வேண்டாம். சரிங்களா? அப்படி போகும்போது ஒன்றும் அந்த பிரச்சனை தீராது, அல்லது அந்த பிரச்சனை நமக்கு அதிகரிக்கும். ஒரு பிரச்சனைகள் புதிய பிரச்சனைகள் கூட உருவாகலாம். உரம்புறையாக போகிறது கூட அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய தேவைகளுக்கு, சரிங்களா, வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பயணத்தை ஏற்படுத்துறது அது நன்மையை கொடுக்கும். அந்த பயணம் கூட அது எப்போன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு தான் அது நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா, அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்துல முழுமையான சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயம், சரிங்களா, வழக்கு சார்ந்ததுங்கிறது ஒரு பூமி, இல்லை ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் சம்மந்தப்பட்டது, இல்லையோ ஒரு செக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, அது நாம் அடுத்தவங்கக்கிட்ட பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம மேலே யாராவது சில வழக்குகளை தொடர்ந்து இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இடுங்க, சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? அடுத்தது கலைத்துறை,
புது சேவை சம்மந்தப்பட்ட ரீதியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரருக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ரீதியில் அங்கே வளர்ச்சி அடையாமல் சில நெருக்கடிகளை மற்றவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இல்லாமல் அந்த பொசிஷனில் நாம் மற்றவங்கள உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கோ, இல்லை நாம் இருந்த பொசிஷனை நம்மளை தள்ளி விட்டு நம்மளை கேவலப்படுத்துகிற அளவுக்கோ மற்றவங்க ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த கைவிட்டு போன ஒரு பதவி, ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை அல்லது நமக்கு வர வேண்டிய ஒரு பணம், பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சரிங்களா? எல்லாத்த விட ஒரு லோன், ஒரு அரசியல் துறையில் சமூகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி பொசிஷன் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் அல்லது நமக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடன் நெருக்கடிகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு அதிகபட்சமான ஒரு கடன்களை அதிகமான வட்டிக்கு வாங்கிட்டோம், இல்லை வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிட்டோம், அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு கணக்கு போட்டு அதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருப்போம். ஆனால் வர வேண்டிய இடத்துல வந்தால் தானே கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியும். இன்றைக்கி நாளைக்குன்னே அப்படியே தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி தான் அதிகமாகுது. இல்லை அல்லது அந்த வாங்கின இடத்துல நமக்கு ஒரு மன கஷ்டமாக அடைகிற அளவுக்கு, ஒரு அவமானப்படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகக்கூடிய சுச்சுவேஷன் நெருக்கத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிறோம். தீர்த்துக்க முடியுமான்ட்டு நீங்கள் சில முயற்சி எடுத்திருப்பீங்க. இது வரைக்கும் சரியாக அமையலை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இல்லைங்களா? நமக்கு வர வேண்டிய பணம் வராது. நாம் வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியாது. இல்லை நாம் ஒரு வாய்ப்பு இருக்கோம், இதில் ஒரு 10 ரூபா போட்டோம்னா ஒரு பிஸ்னஸோ அல்லது நமக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தோம்னா இன்னும் நம்ம சேர்த்து கூட வாங்கலாம். இப்படி ஒரு கணக்குகள்லாம் இருக்கும். ஆனால் அது சரி வரல, பண்ண முடியல. ஆனால் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு வரும். சரிங்களா? மாத கடைசியில் வரும் 26ஆம் தேதி 25ஆம் தேதியிலிருந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். அப்போது அதுக்கு உண்டான முயற்சி அந்த நேரத்தில் நீங்கள் எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமான யோக பலன்களாக இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 8ஆம் பாவகத்தில் சஞ்சாரமாகக்கூடிய காலகட்டத்தில் பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஒன்று, ஆரோக்கியங்கிறது ஒன்று. சரிங்களா? வண்டி, வாகனம், போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏற்கனவே சில பிரச்சனைகள். ஒரு வண்டி வாங்கினுங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அது விற்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு இடம் வாங்கினேன், அது இன்னும் வாங்கினதுலேருந்து சரியில்லை. இல்லை ஒரு வீடு வாங்கினேன், அது வாங்கினதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அது விற்றுட்டு நான் வேறு ஒன்று ஏதாவது மாற்றி பண்ணலாம் அப்படின்னு கணக்கு போடுவீங்க. ஆனால் நம்ம வாங்கினது என்ன ஆயிருக்குன்னா, அது 10 ரூபா போகிற பொருள் 7 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அதாவது வந்தால் பரவாயில்ல கொடுத்துடலாம் நினைப்போம். வருவாங்க, பார்ப்பாங்க, முடியறதில்ல. அப்புறம் தள்ளியே போயிட்டுருக்குது. நம்மளதோட மோசமான இடமா இருந்தால் கூட அது நம்ம சேர்த்தி வாங்குறாங்க. ஆனால் நம்மளது என்னென்னே தெரியல. இப்படியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கிற பொருளும் மோசம் கிடையாது, அது நல்ல ரேட்டுக்கு தான் போகும். ஆனால் நேர காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது தள்ளி போயிட்டு இருந்தது. அது எல்லாமே இப்போ சரி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம நினச்ச மாதிரியே ஒரு நல்ல விலைக்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, சிறு விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிக்கக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் இருப்பதனால நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுங்க. செய்யணும்னு நினச்சி முடிங்க, சாதிக்க முடியும். சரிங்களா? அப்புறம் கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேண்டாம். அடுத்தது பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறது, சரிங்களா? பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டவங்களால நாம் சிக்கினத ஒரு பிரச்சனைகளை தீர்க்கிறது, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். கடனை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடனை கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சரிங்களா? குடும்ப ரீதியில் சிறு சங்கடங்கள் இருந்துகிட்ருக்கும், சலிப்புகள் வரும், நம்மளை புரிஞ்சுக்கிறவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க, விலகி போகவாங்க, இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? அதுக்கு பிரார்த்தனை, உங்களுடைய இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக மன ஒரு மகிழ்ச்சிங்கிறத விட மன ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். சில விஷயங்கள் சில வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு மனசளவில் இருந்த சில பாரங்கள் விலகும். தடையான விஷயங்கள் தாமதம் இல்லாமல்
நமக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது சிவனை வணங்குங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். எப்போவுமே நீங்கள் சனிக்கிழமை நாளில், சனி பகவானுடைய நாளில் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது, சரிங்களா? ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு, அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்னுமே ஆரோக்கிய திடத்தையும் மன திடத்தையும் சாதகமான வாய்ப்புகளையும் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் மகிழ்ச்சிகள் உருவாகும், சரிங்களா? இது மட்டும் பண்ணுங்கள். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில், அதாவது கோச்சாரம் அப்படின்னா ராசியின் அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? இந்த பலன்களுக்கு தகுந்த மாதிரி லக்னம், உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கும் ஒரு பலம் உண்டு, யோகங்கள் உண்டு, அதாவது அதிர்ஷ்டங்கள் உண்டு. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டம், சிரமம் ஏதோ ஒன்று மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது, என்னென்ன தெரியலையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முழுமையான பலன்கள் நம்ம ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தொடர்ந்து நமக்கு பங்கமாகவே இருக்குது, பாதிப்புகளாகவே இருக்குது, திருமணமே கூட தடையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? கடந்த காலம் எப்படி இருந்தது, இனிமேல் வரக்கூடிய காலம் நமக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம், அப்போது இன்றைக்கி எந்த மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் சொன்னால் போதுங்க, அனைத்து பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுடைய எதிர்கால வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக, சிறப்பான வாழ்க்கையாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.